வணக்கம். செல்வகுமாரின் உங்கள் ஊருக்கு மழை எப்பொழுது ஆய்வறிக்கை 2025 ஆகஸ்ட் 4 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மழைங்க, தெரியவே இல்லை. ரேடார்ல கூட சில இடங்கள்ல காட்டல, கொட்டி இருந்திருக்கிறது மழை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் 88 மில்லிமீட்டர், செந்துறை 83 மில்லிமீட்டர், செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் 72 மில்லிமீட்டர், செய்யூர் 27 மில்லிமீட்டர், சென்னை மேடவாக்கம் 72 மில்லிமீட்டர், மேலும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை 32 மில்லிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டிலும் மழை, தருமபுரியில் மழை, ஈரோடு மாவட்டம் ஈரோட்டில் மழை, பவானி சாகர் மழை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை 95 மில்லிமீட்டர் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்திருக்கு. எறையூர் 58 மில்லிமீட்டர், சரி 68 மில்லிமீட்டர், வேங்கூர் 60 மில்லிமீட்டர், தியாகதுர்கம் 56 மில்லிமீட்டர், ரிஷிவந்தியம் 48 மில்லிமீட்டர், கள்ளக்குறிச்சி 48 மில்லிமீட்டர், சூலங்குறிச்சி 45, பிள்ளையார் குப்பம் 40 மில்லிமீட்டர், மொரப்பாளையம் 34. பெரிய பட்டியல் இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்ட மழைப்பொழிவு. இன்னும் மழைப்பொழிவு கிடைக்கப்பெற வேண்டிய மாவட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. கிடைக்கப்பெற்றது வரை அறிவிக்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை 11 மில்லிமீட்டர், ஒசூர் 10 மில்லிமீட்டர், மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் மணல் மேடு 64 மில்லிமீட்டர், மயிலாடுதுறை 43 மில்லிமீட்டர், சீர்காழி 43 மில்லிமீட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் 15 மில்லிமீட்டர், குமாரபாளையம் 10 மில்லிமீட்டர். அடுத்தது அகரம் சீகூர் 29 மில்லிமீட்டர், ரப்பை குடிகாடு 27, ராமநாதபுரம் தொண்டி 35, திருவாடானை 19. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சிஆர் ஏத்தாப்பூர் 48, வாழப்பாடி 31, ஆனைமடுவடை 28, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் 79, காரைக்குடி 68, தேவக்கோட்டை 42, திருப்பத்தூர் 22 மில்லிமீட்டர்ல. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் கூட வழங்கி மாநில 20 மில்லிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மழை. அடுத்தபடியா விழுப்புரம் மாவட்டம் கெடார் 85 மில்லிமீட்டர், சூரப்பட்டு 75 மில்லிமீட்டர், விழுப்புரம் 72, கோழியனூர் 61, முண்டியம்பாக்கம் 51 என்று மழைப்பொழிவுகள். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி 32, கோவிலாங்குளம் 18. நிறைய மழைப்பொழிவுகள். சரி, மழைப்பொழிவை விடுவோம். உங்க ஊருக்கு மழை எப்பொழுதுன்னு பார்த்துருவோம். தற்பொழுது சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த மேகமூட்டம் தொடர்ந்து நீடிக்கும், மாலை வரை நீடிக்கும். இந்த நீடிப்பின் காரணமாக தான் மழைப்பொழிவு பரப்பு இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நேற்று போல் பல இடங்கள்ல பலத்த மழையும் இருக்கிறது. இன்றைக்கும் வடமேற்கு வெப்ப நீராவியை இடைமறிக்கி இருக்கிறது. காற்று சுழற்சி வடகடலோரம் தான் நீடிக்கும். இதனால வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு மழை இருக்கு. ஆனால் அருகில் நிறைய இடங்கள்ல நேற்றைக்கு ஒதுக்கி இருக்கு. இன்றைக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில இன்றைக்கு மழைப்பொழிவு தொடங்குது. காரணம், இங்கே மேகமூட்டம் இருக்கு, ஆனால் அங்கே மேகமூட்டம் இல்லை. அந்த மேகமூட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தெளிவான வானம் வெப்பத்தை லேசாக்கி அதாவது வெப்பத்தால் காற்றை லேசாக்கி மேலெடுப்பு இருக்கிறது. அது மரங்களால் குளிர்விக்கப்பட இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கு மழை தெரியுது. குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில தொடங்கி தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் மாலை இரவு இடிமழை பிடிப்பி கொடுக்க போகிறது. டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கைக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு நல்லா புரிஞ்சுட்டே வாங்க உங்க மாவட்ட பேர் எப்போ வருதுன்னு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருந்து சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரி இந்த பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்க போகுது இன்றைக்கு உறுதியாக. கோயம்புத்தூர் வடக்கு பகுதிக்கும், ஏன் ஒட்டுமொத்த வடவுள் மாவட்ட வடகடலோர பகுதிகளுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது இன்றைக்கு இரவு. கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர அனைத்து வடவுள் மாவட்டம், வடகடலோரத்தை விட வடவுள் மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்று கொஞ்சம் உள்ளே தள்ளும். அதனால எது தள்ளி உள்ளே குவிக்கும், உள்ளே குவித்து உள்ளே மழைப்பிடிப்பை கொட்டும். அதே போலதான் நேற்றைக்கு திருவண்ணாமலையோட மேற்கு பகுதியில் மழை, கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோரத்தில் மழை கொடுத்தது. அதாவது சென்னை மீனம்பாக்கத்தில் கொடுத்தது, ஆனால் தாம்பரத்தில் கொடுத்தது. ஆனால் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா கடற்கரையோரம் திருவான்மியூர்லையோ மெரினாவிலேயோ பட்டினப்பாக்கத்திலேயோ இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட கிழக்கு காற்று வலுவாக இருக்கிறது மேலடுக்கில். அதாவது குளிர்விக்கும் காற்று, வளிமண்டல சுழற்சி காற்று, இது இடைமறிக்கிறது தள்ளி.
ஆக இப்படித்தான் இன்னைக்கும் இருந்தாலும் உள்ளே நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. இன்றைக்கு விடுங்க, நாளைக்கு இருக்குங்க உங்களுக்கு மழை. நாளை அதிகாலை வரை இந்த மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களில் தொடர வாய்ப்பு இருக்கு. புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையில கூட நாளை அதிகாலை வரை மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. புதுச்சேரிக்கு கண்டிப்பா மழைப்பொழிவு கொடுக்கும் இன்றைக்கு நள்ளிரவு, நாளை அதிகாலை. புதுச்சேரி மட்டுமல்ல, விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கு. திருவள்ளூர், சென்னைக்கு வாய்ப்பு இருக்கு, உறுதி இல்லை, கண்டிப்பா இருக்கு. உள்ளே நேற்று எப்படி தாம்பரத்தில் பெய்தோ அதே போல உள்ளே கண்டிப்பா கடலோரத்தில், வடகடலோரம், வடவுள் மாவட்ட பகுதிகளில் நாளை விடிய வரை மழை இருக்கு. விடிந்த பிறகு தெளிவடைந்து விடும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி மாலையில மீண்டும் மழைப்பிடிப்பு மேற்கு மாவட்டங்களில் தொடங்கி டெல்டாவிற்கு வந்துவிடும். நாளைக்கு 5ஆம் தேதி. நாளை இன்றைய விட மழைப்பிடிப்பு பரப்பில் கூடும். நாளைக்கு காற்று பகுதிக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. காற்று பகுதினா தாராபுரம், காமநாயக்கம்பாளையம், பெரியப்பட்டி, பெதப்பம்பட்டி, உப்பார் அணைக்கட்டு பகுதி, பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில் மற்றும் கரூர் மாவட்டத்தோட தென்னிலை, அரவக்குறிச்சி, திண்டுக்கல் மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள், பழனிக்கு வடக்கே தாராபுரம் மற்றும் அரவக்குறிச்சி இந்த இடைப்பட்ட பகுதி எல்லாமே மாலை மழை வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கயத்தாறு போன்ற தென் மாவட்ட பகுதிகளுக்கும் நாளை மழை வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் வடக்குக்கு கனமழை இருக்கிறது. நாளை 5ஆம் தேதி. நாளை 5ஆம் தேதியை விட 6ஆம் தேதி இன்னும் மழைப்பொழிவு பரப்பில் கூடும். நாளை டெல்டாவிற்கு நாளை இரவு செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி இரவு டெல்டாவிலிருந்து சென்னை வரைக்கும் கனமழை இருக்கு. வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் அப்படித்தான் தெரிகிறது. இருக்கக்கூடிய இந்த மேகம் தான் இடையூறா இருக்கு. மேகம் விலகிட்டுனா வெயில் வந்துடும், வெயில் வந்துட்டுனா வெப்பச்சலன இடிமழை வந்துடும். இந்த மேகம் எங்கிருந்து வந்தது? கர்நாடக எல்லையோரம் குளிர்வித்து அனுப்பியது. அது மேகமூட்டமாக வளிமண்டலத்தில் நீடிக்கிறது, உயரடுக்கு மேகமாக. நிச்சயமாக விலகும், மழைப்பொழிவை தரும். நாளை 5, 6, 7 நல்ல மழை இருக்கு. இன்றைக்கே இருக்கு. நாளை இதை விட கூடுதல் மழை. நாளைய மறுதினம் புதன்கிழமை 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் கனமழை பரவலாகவே பெரும்பாலான மாவட்டங்கள்ல இருக்கு. 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, பரவலாகவே கனமழை இருக்கு. ஆங்காங்கே மிக கனமழை இருக்கு. 15 சென்டிமீட்டருக்கு மேல் பெய்யக்கூடிய மழை பொழிவும் தெரிகிறது. நாளைய மறுதினம் 6ஆம் தேதி புதன்கிழமை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். கண்டிப்பாக தூத்துக்குடி முதல் இன்னும் சொல்ல போனால் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டத்திற்கு வடக்கே ஆந்திர எல்லையோரத்திற்கும், ஆந்திராவிற்கும், தெலுங்கானாவிற்கும், கர்நாடகாவிற்கும் இந்த நிகழ்வு மழைப்பொழிவு நன்றாக கொடுக்க போகிறது. தமிழ்நாட்டிலும் இலங்கைக்கும் அதே போல. நாளை 6ஆம் தேதி நாளை மறுதினம் 6ஆம் தேதி டெல்டாவிற்கு மிக கனமழை பொழிவை தெரிகிறது. டெல்டா மட்டுமல்ல, டெல்டா முதல் தெலுங்கானா வரைக்கும், சரியா சொல்ல போனால் சோலாப்பூர் முதல் கோடியக்கரை, தொண்டி வரைக்கும், தொண்டியிலிருந்து வடக்கே ஹைதராபாத் மற்றும் விசாகப்பட்டினம் வரைக்கும் 6ஆம் தேதி புதன்கிழமை நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது. 7ஆம் தேதியும் அதே போல தாங்க. 6, 7 தாங்க உச்சபட்ச மழைப்பொழிவு தமிழ்நாட்டிற்கு. அப்ப உங்க ஊருக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஒதுக்காது. இன்றைக்கே வாய்ப்பு, நாளை கூடுதல் வாய்ப்பு. 5ஆம் தேதி 6ஆம் தேதி 100% உறுதி, 7ஆம் தேதியும் 100% உறுதி, 8ஆம் தேதி 80%, 9ஆம் தேதி 50% ஆகிவிடும். ஆனால் மேற்கே 100% இருக்கும். 8, 9, 10, 11, 12 தேதிகள்ல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக மழை பொழிவு உறுதி. பொறுத்திருங்கள். சில மணி நேரங்கள், சில இடங்களுக்கு பொறுத்திருங்கள். ஒரு 24 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு நாள்ல உங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். 2 நாள் பொறுத்திருங்க, நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அதற்கு பிறகு 2 நாள் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். எல்லாம் நடக்கும். வளிமண்டல சுழற்சி ஒன்றன் பின் ஒன்றாக மேற்கு நோக்கி நகரும் பொழுது வானிலை எல்லாமே மாறும். இப்பொழுதே மாறி இருக்கு, இன்னும் மாற இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இதற்கேற்ற திட்டங்களை வகுத்துக் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாதிரிலிருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.